ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒரு தனி பாணி உருவாக்கி நாடியில நிறைய விஷயங்கள் சொல்லி வரக்கூடியவங்க இந்த கேள்விக்காக தான் வருவாங்க. இந்த பதிலை சொன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஜோதிட மாணவர்கள் மற்றும் ஜோதிட ஆசான்கள் மற்றும் ஜோதிடத்தின் விருப்பம் கொண்டவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை மற்றும் என் ஆதிக்குருவாகிய வேலாயுதம் நாடி ஜோதிடத்தை எனக்கு முக்கியமாக போதித்த ஈரோடு மணி ஐயா மற்றும் எல்டி ஐயா இவர்களுடைய பாதத்தை வணங்கி கொண்டு, என் குலதெய்வம் ஆதி ராஜாகாவாலை வழங்கி கொண்டு என் சொற்பொழிவை நிகழ்த்துகிறேன். நான் என்ன தலைப்புல எப்படி, அதாவது நாடி ஜோதிடத்தை பத்தி பேசும்போது என்ன பேசலாம் என்ன ஏதுன்னு தெரியல. நான் உட்காந்துனா இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குதோ அதை வச்சு பேசுவேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் போயிட்டு இருக்குது. இதை பத்தி தான் பேச போறேன். இந்த அஸ்வினி அப்படின்னாவே கேதுவோட நட்சத்திரம். இந்த கேது நட்சத்திரம், கேதுக்குன்னா விநாயக பெருமான். கணேசங்கிற விநாயகரை பேசி முடிச்சுட்டாரு. அப்புறம் எல்லாருமே அந்த செவ்வாய் மேல மாந்திரிகம் இன்னும் ஒரு சிறப்பா அந்த கார்த்தூத்து மேலே தான் போனாங்க. இப்ப நானும் அதே மாதிரியே போயிடலாம்னு பாக்குறேன். இப்ப நான் பேச வந்தது என்னன்னா, பிருகுநந்தி நாடி முறையில தான் நான் பேச போறேன். அப்படி பிருகுநந்தி நாடி முறையை பேசும்போது இங்க லக்கணம் தேவையில்லை, காரகத்துவத்துக்கு தான் முக்கியத்துவமா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம். இப்ப இந்த காரகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசும்போது அந்த அதாவது முதல்ல நாடினா என்னன்னா, நாம எதை பத்தி பேசுறோமோ, எந்த கிரகத்தை பத்தி பேசுறோமோ, அந்த கிரகம் எந்த கிரகத்தை நாடி சென்று பலன் தருகிறதுன்னு பார்க்கணும். அப்ப அந்த கிரகத்தை நாடி சென்று அது சேர்க்கை தொடர்பாக செயல்படும். இப்ப நாடி ஜோதிடத்துல முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேர்க்கை தொடர்பு தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு கிரகத்தை ஆய்வு பண்றோம்னா அதுல இருந்து 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு, இது சேர்க்கை தொடர்புன்னு பேரு. இந்த சேர்க்கை தொடர்புனா என்னன்னா, எந்த வீட்டு, அதாவது ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு, இது மூணும் போய் பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு ராசினா அதுவும் நெருப்பு ராசியாக இருக்கும். அதுல பாத்துக்கிட்டா தத்துவம்னு பாத்துக்கிட்டா கிழக்கு ராசினா அதுவும் கிழக்கு ராசியா இருக்கும். 1, 5, 9 நட்சத்திர தொகுப்பும் ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப 1வது வீட்டுல ஒரு கிரகம் இருக்குன்னா 5, 9ல இருக்கிற கிரகம் அதே மாதிரி இணைந்து செயல்படும். அதுதான் சேர்க்கை தொடர்பு. அடுத்தது இந்த நாடி முறையில உபச்சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. மொத்தம் 3 விதிதான். இந்த உபச்சேர்க்கைன்னா எந்த கிரகத்தை பத்தி பேசுறோமோ அந்த காரக கிரகத்திற்கு 2, 12ல இருக்கிற கிரகம் சேர்க்கையா செயல்படும். அது படிக்கும் போதுதான் நிறைய தெரியும். அடுத்தது எதிர்ச்சேர்க்கைன்னா, ஒரு காரக்கிரகம் நின்ற வீட்டுக்கு நேர் 7வது வீடு, அதற்கு திரிகோண வீடான அந்த வீட்டுக்கு 3, 7, 11. அப்ப 3, 7, 11, 2, 12, 1, 5, 9 இந்த 3 விதி வச்சுட்டு நாடி ஜோதிடத்துல அசத்தலாம். நான் சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, கிரக சேர்க்கை எப்படி எடுக்கிறோமோ அது இந்த விதி வச்சுதான் எடுக்கிறோம். இப்ப சந்திரன் கேது மேல போகுது. இப்ப நான் சந்திரன் கேதுவே எடுத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குது அதே நான் எடுத்துக்கிறேன் தலைப்ப. இப்ப சந்திர பகவான் கேது போல போகுதுன்னா, சந்திரன் கேது அப்படிங்கிற ஒரு இதுக்கு சேர்க்கை தொடர்பு எப்படி எடுக்கிறோம்னா, சந்திரன் கேது இந்த 2 கிரகம் ஒன்னா ஒரு வீட்டுல சேர்ந்துருக்குது. இல்ல சந்திரன் என்ற வீட்டுக்கு 5வது வீடு, இல்லைன்னா 9வது வீடு, இல்லைன்னா சந்திரன் என்ற வீட்டுக்கு அடுத்த வீட்டுல கேது, இல்லைன்னா சந்திரன் அடுத்து எந்த கிரகத்தையும் தொடாத நேரடியா கேது தொட்டால் இது சந்திரன் கேதுன்னு பேரு. சரி, இந்த சந்திரன் கேதுக்கு என்னென்னலாம் பலன் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப 2 முதல்ல என்ன பண்ணோம்னா, ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது முதல்ல உயிர் உள்ளதுல என்ன, உயிரற்றதுல என்ன, இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப சந்திரன்ல உயிர் உள்ளதுல என்னன்னா தாய், உயிரற்றத்துல என்ன
கே சந்திரன்ல வந்து உயிருள்ளதுல தாய், அதே கேது உயிருள்ளதுல என்ன பாட்டி. இப்ப இந்த சந்திரன் தாய், கேது பாட்டி, இதை ரெண்டையும் வச்சுட்டு எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். தாய் பெற்ற பாட்டி, தாயுடைய அம்மா. தண்ணி குடிச்சுக்கிறேன். சந்திரங்கிறது சந்திரன் பேசும்போது தண்ணி குடிச்சுக்கிறேன். இந்த பாருங்க, சந்திரன் கேது உள்ள ஜாதகத்தை வாங்கி பாருங்க. சந்திரன் தாய், கேது பாட்டி. அப்ப தாயானவர் தன் பாட்டி வளர்ப்பில் வளர்ந்தவர். கேது யாரை நோக்கி போகுது? சந்திரன் நோக்கி போகுது. அப்ப சந்திரனை கேதுவால வளர்க்கப்பட்டவர், அப்ப பாட்டியால் வளர்க்கப்பட்டவர், பாட்டி உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, சந்திரன் தாய் பிறந்த வீட்டின் அருகே, அப்ப தாய் சந்திரன், வீட்டின் அருகே கேது இருக்குது. கேதுன்னு என்ன தெரியுங்களா? ஒரு அம்மன் கோவில், குறுகிய சந்து, இந்த மாதிரி இடத்துலதான் தாய் பிறந்த வீட்டு அருகே இருப்பாங்க. இதை சொல்லி பாருங்க, வேலைனா கூப்பிட்டு என் போன் பண்ணி கேளுங்க, இதெல்லாம் இல்லைன்னு இருக்கும். ரெண்டாவது, கேதுன்னா இன்னொன்னு என்னன்னா, வேண்டுதல். நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த வேண்டுதலை குறிக்கும் கிரகம் கேது பகவான் தான். அப்ப அந்த கேது வேண்டுதல், சந்திரன் தாய், தாய் வந்து வேண்டுதலால் பிறந்தவர் அப்படின்னு எடுக்கலாம். அடுத்தது, இப்ப பாட்டி பார்க்கலாமே. கேதுங்கிற பாட்டி பத்தி பார்க்கும்போது அந்த பாட்டி யாரை நோக்கி போறாரு? கேது அடுத்து சந்திரனை நோக்கி தான் போறாரு. அப்ப சந்திரனா பாவிச்சு பேக்கணும். அப்படின்னா பாட்டி சலனம் உள்ளவள். அதே மாதிரி பாட்டி சலனம் உள்ளவள், பாட்டிக்கு அவச்சொல் கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாயிண்ட் சொல்லணும். அது ஏன் அதை எல்லாத்துக்கும் அப்படி சொல்லக்கூடாது. அந்த அதாவது தேய்பிற சந்திரனா இருக்கணும், இல்லைன்னா அங்க பாதிக்கப்பட்ட சந்திரனா இருக்கணும். பாதிக்கப்பட்ட சந்திரனா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியும். அப்ப நீச சந்திரன், சந்திரன் என்ற வீடு பகையா இருக்கிறது, இதெல்லாம் பாதிக்கப்பட்ட சந்திரன். அப்ப தாய், பாட்டி சலனக்காரி, பாட்டி பேர்ல அவச்சொல் இருந்திருக்கும், கெட்ட பேர் ஒண்ணு இருந்திருக்கணும். அது அடுத்தது. கேதுங்கிறது ஆன்மீகம். இப்ப தாய் எடுத்துக்கலாம், திருப்பி திருப்பி பார்க்கலாம். நான் எப்படி பேசினாலும் அதுக்குள்ளதான் அடங்கும், அதுக்குள்ளேயே தான் பேசிட்டுக்கணும். அப்ப சந்திரங்கிற தாய், கேதுங்கிற பாட்டி, அதை கேதுங்கிற கிரகத்தை நெருங்கிறதுனால தாய் ஆன்மீக நாட்டம் உள்ளவர். அதே மாதிரி கேதுன்னா என்ன தெரியுங்களா? ஞானக்காரங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். ஞானக்காரங்கன்னா என்ன? ஐம்புலங்களையும் அடக்கி காட்டுல தவம் இருக்கிறாங்க பாருங்க. அப்படி இருந்தாதான் இந்த பிரபஞ்சத்தை ஒரு கடுகளவு சிரித்து பார்க்கக்கூடிய அகத்தி மாமுனிவரே அந்த கேதுதான். அப்ப எல்லா ஐம்புலங்களையும் அடக்கி தவ வாழ்க்கை வாழ்றது எல்லாமே கேது. அப்ப அந்த கேதுவை சந்திரன் சந்திக்கிறதுனால தாய் வந்து ஆன்மீக நாட்டம் உள்ளவர் மற்றும் தவம் தியானம் செய்பவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி செய்யல அப்படின்னா என்னன்னா, கேது வந்து பற்றற்றது, எதுலையுமே பற்று வச்சுக்காது. அப்ப தாய் வந்து விரக்தியா இருப்பாங்க, இது என்னடா உலகம் என்ன இது அப்படின்னு. அப்ப தாய் விரக்தி உள்ளவர் அப்படின்னு அந்த பாயிண்ட் சொல்லலாம். சரி, தொழில்னு பார்த்துட்டாங்க பாருங்க. எந்த ஒரே ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அந்த குடும்பத்துல உள்ள உறவினர்கள், நம்ம கூட செய்யற நண்பர்கள், அனைத்தோட தொழிலை கூட கரெக்டா சொல்லலாம். நாடியில அது சூச்சமெல்லாம் நிறைய ஒளிஞ்சிருக்குது. இப்ப கேது வந்து என்னென்ன காரத்துவத்தெல்லாம் இருக்குதோ அது சார்ந்த தொழிலை தான் தாய் செய்வாங்க. அப்படின்னு பார்க்கும்போது கேது வந்து ஜோதிடம், ஆன்மீகம். அதே மாதிரி ராகு வந்து பரிகாரம். அதே மாதிரி கேது வந்து பார்த்துக்கிட்டா இந்த தையல் தொழில் பாருங்க. இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சவங்க, ரொம்ப பால்ட்டு அடைஞ்சவங்களா அந்த தையல் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க சுயமா, கேது வந்து சுயம், யாரையும் நாடாது. அப்ப அந்த சுயமான அந்த நூல் தொழில், நெசவு தொழில், ஊசி நூல் சம்பந்தப்பட்டது, தையல் தொழில், இது சார்ந்ததுதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்க தொழில் எல்லாம் அழகா இதுல வச்சு சொல்லலாம். சரி, அடுத்தது இந்த கேதுன்னா ஐம்புலன்கள்னு சொன்னோம். ஐம்புலன்கள், நம்ம உடம்புல இருக்கிற ஐம்புலன்கள் அடக்கிறதுனால 5 என்ற பெயர் கொண்டது கேது. அப்ப கேது அப்படின்னா 5ன்னு சொன்னோம். அப்ப தாய் 5ஓட சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா தாயோட பிறந்தவங்க 5 பேர். அப்படி இல்லைன்னா
கேது வந்து யாருமே இல்லாத அதாவது கேது வந்து ஒருத்தரும் இல்லாத தனிமைப்படுத்தி வைக்கும்னா அப்ப தாயோட யாருமே பிறக்கல, தாய் ஒன்னா தான் இருக்கணும். இல்லைன்னா தாயோட பிறந்தாங்க 5 பேர். அப்படி இருக்கிற ஜாதகம்லாம் வாங்கி பாருங்க, இந்த சேர்க்கை இருக்குதான்னு பாருங்க, கரெக்டா இருக்கும். அடுத்தது கேது என்பது என்னன்னா சாபம். அந்த சந்திரன் கேதுவை தொட போச்சுன்னா தாய் வந்து சாபம், அதாவது தாய் வழி சாபம் உண்டு. அந்த ஜாதகத்துக்கு தாய் சாபம் உண்டு. இல்லைன்னா தாய் ஒரு சாபம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அது தாய் மாத்துரு சாபம்னு பேரு. அடுத்தது தாய் வாங்கிய சாபம், தாய் இட்ட சாபம், தாய் வழியில வந்த சாபம், இதெல்லாமே சந்திரன் கேது தான். அடுத்தது இந்த கேது ஒரு முடிவு தானே. கேதுவை தாண்டினா சந்திரன் அடுத்து கேதுவை போய் தொடுது, அப்ப அது முடிய போகுது. அப்படின்னா தாய்க்கு வந்து கடைசி பிறவி, இதுக்கு மேல பிறவி எடுக்க மாட்டாங்க. கேது வந்து மோட்சக்காரகன், தாய் இதோட மோட்ச பிறவி, இது மேல பிறவி எடுக்க மாட்டாங்க, மோட்சமடைகிற பிறவி அப்படின்னு அது சொல்லும். அடுத்தது இந்த சந்திரன் அடுத்து கேதுவை தொடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை ஜாதகத்துல, அந்த குழந்தை ஜாதகப்படி ரொம்ப கஷ்டப்பட போறாங்கன்னு அர்த்தம். சரி, கேது குறைந்த பாகையில இருந்து சந்திரன் அதிக பாகையில இருந்தாலோ, அல்லது கேது நின்ற வீட்டுக்கு அடுத்த வீட்டுல சந்திரன் இருந்தாலோ, தாய் இந்த குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடி ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்தவர்னு சொல்லி பாருங்க, அதுதான் நடந்திருக்கும். சரி, சந்திரன் மனசு, கேது குழப்பம், சிக்கல். அதாவது ஒரு விஷயத்த சிக்கலான ஒரு விஷயம் எல்லாமே கேதுதான். இந்த உலகத்துல சிக்கலான அந்த வாழ்க்கை வாழ்றத கேதுங்கிற ஆன்மீகத்து மூலியமா தான் நம்ம காட்டி கொடுக்குறோம். அப்ப அந்த சிக்கல் குழப்பம் இதுக்கெல்லாம் கேதுதான். சந்திரன் மனசு, கேது குழப்பம். மனக்குழப்பம் உள்ளவர்கள், அடிக்கடி மனக்குழப்பம் உள்ளவர்கள் ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்க. இப்ப இந்த மனக்குழப்பத்துக்கு என்னதான் மருந்து? அவங்க அமைதியா நிதானிச்சு நான் மனசை சாந்தப்படுத்துறதுனா தவம், தியானம். இதை செய்யும்போது மனக்குழப்பத்துல இருந்து விடுபட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா மனக்குழப்பவாதியா மாறுவாங்க அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, சரி இவங்க என்ன பண்ணணும்னா தவம், இங்க பாருங்க, தவம், தியானம், முத்ரா, இந்த பயிற்சியின் மூலம் சந்திரன் கேதுவோட சாபத்தை சரி பண்ணிக்கலாம். எல்லாமே இங்க பாருங்க, எந்த இது எடுத்துக்கிட்டாலும் ஒரு கிரக சேர்க்கையில நன்மை தீமை இருக்கும். அந்த தீமையை எப்படி இருக்கணும்னா அந்த கிரகத்து வழியா தான் கொண்டுட்டு போகணும், நாம வேற எந்த வழியோ போக முடியாது. அப்ப என்ன, தவம், தியானம், முத்ரா இது போன்ற பயிற்சி பண்ணி அந்த மனசை சாந்தப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் சந்திரன் கேதுவை சொல்லும். சந்திரன் ராகுவுக்கு நான் வரல, ஏன்னா சந்திரன் ராகுனா என்ன அப்படிங்கிறது, ஏன்னா சந்திரன் கேது மேலே போயிட்டு இருக்கிறதுனால சந்திரன் ராகு சொல்லிடுறேன். இந்த சந்திரன் கேதுவை பத்தி மட்டும் சொல்றேன். சரி, சந்திரன்னா என்னென்ன கார்த்தவங்கள் ஒழிஞ்சிருக்குது? உணவு, கேது தடை அப்படின்னா என்ன? அப்ப சரியா உணவு சாப்பிடாத சந்திரன் கேது உள்ள வாங்க ஒரு சிறு குழந்தை ஜாதகத்தை வாங்கி அந்த சந்திரன் கேது மேல கோச்சார குரு, அல்லனா அன்றைய கோச்சார சந்திரன், அல்லனா கோச்சார சனி பகவான், இந்த கிரகம் செல்லும் போது இந்த குழந்தை சரியா சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லுங்க. சிறு வயது குழந்தையா இருந்தா சந்திரன்னா உணவு, கேதுன்னா ஆசனவாய், ராகு வாய், கேது ஆசனவாய். அப்ப ஆசனவாய் வழியா அந்த உணவு, அதாவது பார்த்துட்டா சாப்பிட்ட உணவு வெளியேறதுன்னா அதுக்கு வந்து அதாவது பேதி, அதாவது செரிமானமாகாத இந்த சேர்க்கை மேல குருவா இதோ போச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அது சொல்லுங்க பாருங்க. ஆமாங்க, இப்ப அதான் பண்ணிட்டு இருக்குதும்பாங்க. ஏன்னா என் அனுபவத்துல இதெல்லாம் வெற்றி கண்டது தான். நான் நாடியில 13 வருடம் அனுபவம், சராசர முறையில கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் அனுபவம் தான். முதல்ல இந்த நாடி படிச்சு தான் நிறைய இந்த பராசர முறையில இருக்கிற தெளிவு இது எல்லாமே தெளிவா கிடைச்சது. நாடியில இந்த கிரக சேர்க்கையெல்லாம் நல்லா கவனிச்சு வரணும். அடுத்தது, சரி, தாய் ஆன்மீக வழி செல்ல, அப்ப தாய் வந்து கேதுவை நோக்கி போகுது, தாய் ஆன்மீக வழியில செல்லல அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆன்மீகமா மாறல, நாம சொல்ற மாதிரி செல்லலைன்னா, சந்திரன் கேதுவோட ஆதிக்கத்துல வரலன்னா ஒரு வேலை செய்யும். கேது மோட்சம், அப்ப தாய் இருக்க மாட்டாங்க, அப்ப தாய் மோட்ச வழியில போவாங்க. அப்ப மோட்சம் ஆயிடுவாங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அதை எப்படி சொல்றது? நம்ம கூட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா நம்ம கடவுள் எப்படி காட்டி கொடுப்பாரு தெரியுங்களா?
நிமித்தம் கோச்சார கிரகம் தான் அதிகமா காட்டி கொடுக்கும். ஜனனகால கிரகத்துக்கு மேல கோச்சார கிரகத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். இதை தெளிவா தெரிஞ்சுட்டா ஜாதகம் சூப்பரா அடிக்கலாம். நம்ம திசாபுத்தியில சொல்லி ஒண்ணு நடக்கல அப்படின்னா காரணம் நாம பண்ற தப்பு. இன்னும் நிறைய கத்துக்கணும் இந்த ஜோதிடத்துல. நான் அதுல இன்னொரு விளக்கமா சொல்றேன். தாய் கேது மோட்சம், அப்ப தாய் இருக்க மாட்டாங்க. தாய் ஆன்மீக வழியில செல்லாதவர்களுக்கு தாய்க்கு பாதிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கு. அது நான் அப்புறம் சொல்றேன். இப்ப வந்து நம்ம ஜாதகம் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட பார்க்க வரும்போது அவங்க வர்ற நேரம் யமகண்ட நேரமா இருந்து அன்றைய கோச்சார மாந்தினா துக்கம் व्यसனத்தை தரக்கூடியவர், இறப்பை தரக்கூடியவர், துக்கம் व्यसனத்தை தரக்கூடிய அந்த மாந்தி அன்னைக்கு அந்த சந்திரன் கேது மேல போயிட்டு இருக்கணும். அவங்க வர்ற நேரம் யமகண்ட நேரமா இருக்கணும். இல்ல கோச்சார மாந்தி லக்கணத்துக்கு 4ஆம் பாவத்துல போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்த ஜாதகத்தை பார்த்தாங்களா, தாய்க்கு கண்டம்னு சொல்லுங்க, அது அப்படியே நடந்திருக்குது. அது மாதிரி நான் நிறைய வெற்றி கண்ட விஷயம். அப்ப ஒரு ஜாதகத்துல பார்த்தோன்னா இது சுட்டி காட்டும். கோச்சார கிரகம் இவங்களுக்கு இது நடக்க போகுது, நீ சொல்லுன்னு சொல்லும், நமக்கு பேர் வாங்கி தரும். ரெண்டாவது, சரி சந்திரன் கேதுக்கு பரிகாரம்னு, இன்னைக்கு பரிகாரம்னா ராகு. அப்ப அந்த ராகுன்னு பார்க்கும்போது இந்த கேதுன்னா தலைமுடி, அதே மாதிரி கேதுன்னா நேர்த்தி கடன், வேண்டுதல், நேர்த்தி கடன், இதெல்லாம். அப்ப அந்த சந்திரன் கேது மேல கோச்சார குரு நுழையும் பொழுது அந்த ஜாதகர் அல்லது ஜாதகரோட தாய் இவங்களுக்கு வந்து நேர்த்தி கடனாக முடியிறக்குதல் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். அது செவ்வாய் பகவானோட வீடா இருந்தா முருகனுக்கோ, புதன் பகவானோட வீடு இருந்தா திருப்பதி வெங்கடாசலபதிக்கோ அல்லது பெருமாள் சார்ந்த கோயிலுக்கோ முடியிருக்கலாம். அது லக்கணத்துக்கு 5ஆம் இடமா இருந்தா குலதெய்வத்து கோயிலுக்கோ அதை முடிக்காணிக்கையாக செலுத்தும் பொழுது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது அப்படிங்கிற இது சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்களுக்கு வந்து மிருத்யுஞ்சயமும் சிறப்பாக இந்த மாதிரி வந்துட்டாங்களா, மிருத்யுஞ்சயம் செய்யலாம், ஆயுள் ஹோமம் செய்யலாம். இதெல்லாம் பரிகாரம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த கேது சந்திரன் கேதுங்கிற ஒரு தலைப்போட நான் சரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நாடியில வந்து இன்னொரு நுணுக்கத்தை ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப சமீபத்துல நான் சென்னையில பார்த்த ஜாதகம், இந்த ஜாதகத்தை சகோதரர் 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த 2 பேர்த்தோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஐயா இவருக்கு விபத்து ஏற்பட போகுது, அது இத்தனாவது மாசத்துல நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நீங்க போய் ஆயுள் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அது அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். இங்க பாருங்க, நாடியில வந்து லக்கணம் தேவையில்லை. ஆனா நாடியில வந்து பிறகு சைக்கிள் பத்ததி, பிறகு சக்கர பத்ததின்னு 2 முறை இருக்குது. அந்த 2 முறையை பார்க்கும்போது மட்டும்தான் லக்கணத்தை கையில் எடுக்கணும். அது எப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிம்ம லக்கண ஜாதகம். இப்ப நான் லக்கணத்தை தொடறேன். ஏன்னா இந்த பிறகு சக்கர பத்ததி அப்படின்னா என்னன்னா, நமக்கு எத்தனை வயசு நடக்குதோ அத்தனாவது வயசு ஒவ்வொரு வீடும் வேலை செய்யும். பிறகு சைக்கிள் பத்ததின்னா நமக்கு ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட தாக்கம் வேலை செய்யும். அப்ப அப்படி பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சிம்ம லக்கணம் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். குறிப்பெடுக்கிறீங்க எடுத்துக்கங்க. சிம்ம லக்கணம், லக்கணத்துல செவ்வாய் 22 பாகை. இப்ப நான் சொல்லல, எனக்கு தேவை இது சாப்பிட்டு மட்டும் போதும். டேட்டா பர்த்னு சொல்லிடுறேன். இதே திசா புத்தியில கடை இது என்ன வேலை செய்யுது, இதுல என்ன வேலை செய்யுது, எல்லாம் பார்த்தா நமக்கு ஒண்ணுதான் வேலை செய்யும். இங்க பராசர முறை ஒரு முறையா சொல்லாது, நாடி ஒரு முறையா சொல்லாது, இது ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். இது ஈஸியா இருக்குது. சரி, பாயிண்ட். சிம்ம லக்கணம், லக்கணத்துல செவ்வாய் 22 பாகை, அதை கரெக்டா எழுதிக்கங்க. 22 பாகை தான் வேணும். மேசத்துல ராகு 22 பாகை, கும்பத்துல சனி பகவான் 29 பாகை வக்கரம். அடுத்தது ரிஷபத்துல மாந்தி,
இப்ப பாருங்க, இந்த கோச்சார குரு நாடி பொறுத்த வரைக்கும் கோச்சார குரு எந்த வீட்டுக்கு உள்ள நுழைகிறாரோ அந்த வீட்டுல கிரக சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, இந்த இதுல கிழக்கு ராசி வீடுன்னு சொல்லக்கூடிய மேசம் ராகு, சிம்மத்துல நெருப்பு வீடு செவ்வாய் ராகு சேர்ந்தாதான் விபத்து, செவ்வாய் சனி சேர்ந்தா உடல் சித்திரை விபத்து, சனி பகவான் 7ஆம் பார்வையா எதிர்ச்சேர்க்கையா பாக்குது, இது விபத்து. இப்ப கோச்சார குரு எந்த வீட்டுல நுழைகிறாரோ அங்க என்ன கிரக சேர்க்கை பதிவா இருக்குதோ அந்த கிரக சேர்க்கை தான் அங்க அந்த ஜாதகருக்கு நடக்கும். அப்படி பார்க்கும்போது கோச்சார குரு மேசத்துல நுழைஞ்சிட்டாரு, அங்க செவ்வாய் சிம்மத்துல இருக்கிற செவ்வாய நம்ம மேசத்துக்கு வச்சு பார்க்கலாம், மேசத்துல இருக்கிற ராகுவை சிம்மத்துக்கு வச்சு பார்க்கலாம், நம்ம சௌரியத்துக்கு ஒன்னு போல வச்சு பார்க்கலாம். அதான் நாடியோட ஸ்பெஷல். அப்ப அந்த செவ்வாய் ராகு விபத்துன்னு ஒண்ணு கொடுக்க போகுது அப்படிங்கறது பாயிண்ட் சொல்லிருச்சு. விபத்து நடக்குது, இது எப்ப நடக்கும் அப்படிங்கிறது தான் கோச்சார குரு ஒரு வீட்டுல நுழையும் போது அங்க கிரகச்சேர்க்கை வேலை செய்யும், கோச்சார ராகு அந்த வீட்டுல நுழையும் பொழுது அந்த கிரகச்சேர்க்கை வேலை செய்யும். இப்ப திசாபுத்தி நான் கடைசியா கொடுக்குறேன், ஏன்னா குழம்பிக்கோனா ரொம்ப ஈஸி இதுலயே. அப்ப விபத்து நடக்கும் போதுன்னு எடுத்தோம். இது பிருகுநாடி, பிருகுநாடியில லக்கணம் இல்லாத பாக்குற முறை. இந்த பிருகு சைக்கிள் பத்ததின்னா வருஷ பலன் பாக்குறது. வருஷ பலன் பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா கொடுக்குறேன். இவர் வயசு 58வது வருஷம் நடக்குது. அப்ப 58னா 58ல 12 ஒவ்வொரு 12 வகுத்தா மீதி என்ன வருதுன்னா 10. அப்ப மீதி 10 வருதுன்னா லக்கணத்துக்கு 10வது வீட்டுல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன கிரகம் இருக்குது லக்கணத்துக்கு 10ல என்ன இருக்குதுன்னு சொன்னேன், ரிஷபம். சிம்ம லக்கணத்துக்கு 10வது வீடு ரிஷபம். என்ன இருக்குது, துக்கக்காரகன் விசனக்காரகன் மாந்தி இருக்கிறாரு. அப்ப அங்க ஒரு துக்கம் நடக்க போகுது. இது லக்கணத்துக்கு 10வது வீட்டு பலன் ஒண்ணு. இந்த பிறகு சைக்கிள் பத்ததின்னா ஒரு 48 வருஷம் முடிஞ்சு 49வது வருஷத்துல செவ்வாயின் பருவ காலம் வேலை செய்யும். அந்த செவ்வாயின் அதிகார எல்லைக்கு உட்பட்ட காலம் வேலை செய்யும். அப்ப செவ்வாய் எங்க இருக்குதோ அதுக்கு 10வது வீடுல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். செவ்வாய் லக்கணத்திலே இருக்கிற 10வது வீடும் ரிஷபமே, அங்கேயும் மாந்தி. அப்ப மாந்தின்னா என்ன தெரியுங்களா, துக்கம் வேசனம், நீண்ட நாள் ஆஸ்பத்திரியில சிகிச்சை எடுத்தல், இதெல்லாமே. அப்ப கோச்சார குரு நுழையிற பாதையில செவ்வாறாக விபத்து இருக்குது, வருஷ பலன்ல துக்கக்காரனை காட்டுது. அப்ப இவருக்கு விபத்து நடக்கும் போது அதுக்கு வந்து இந்த இவ்வளவு நாள்ல நடக்கும், இந்த தேதியில இந்த நாள்ல நடக்கும், அந்த பாயிண்ட் கடை நான் பிருகுநந்தி நாடி முறையில என் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த தேதியில இப்ப இந்த சித்திரை மாசத்துல என்னுடைய ஆன்லைன் வகுப்பு இருக்குது. இன்னைக்கு என்னுடைய வகுப்பு டெல்லி வரைக்கும், அதாவது ஹிந்தியில எடுக்கிற அளவுக்குலாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து என்னுடைய வகுப்பு சென்னையில நிறைய வகுப்பு போயிட்டு இருக்குது, ஆன்லைன் வகுப்பு 2 போயிட்டு இருக்குது. இப்ப பிருகுநந்தி நாடி வந்து வகுப்பு சித்திரை மாசம் புதிய வகுப்பு தொடங்கும். இதுல என்னன்னா காரத்துவத்துக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுவும் உதாரண ஜாதகத்தோடு விளக்கம் கொடுக்கப்படும். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம். என்னுடைய செல் நம்பர் என்னன்னா 95 85 79 8 300. இதான் என்னுடைய செல் நம்பர். இதை தொடர்பு கொண்டு விருப்பமுள்ள மாணவர்கள் சித்திரை மாசம் வகுப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது, கலந்து கொள்ளலாம். அதுல இன்னொன்னு என்னன்னா, ஹலோ 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 நான் கணக்கு போடுறது 21 நிமிஷம் பேசலாம்னு நினைச்சு வந்தேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சா. பின்னாடி தட்ட சொல்லிட்டு தட்டிட்டாங்க. ஒரே வார்த்தையில சொல்றேன். இல்லைங்க சார், இப்ப நம்ம ஜோதிடம் படிக்கணும்னு வந்துட்டோம், நம்ம ஒரு ஆத்துல இறங்கிட்டோம், நீச்சல் அடிக்கணும்னு வந்துட்டோம். அப்ப முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்துல
ஆமா, எனக்கும் மைக்கின் டக்கருன்னா அப்படித்தான் வரும். இப்ப ஜோதிடம் படிக்கிறோம்னு வந்துட்டுனா நம்ம ஒரே முறையில ஒரே கண் வெளிச்சத்துல பாக்காதீங்க. இப்ப ஜோதிடம் பராசர முறை இல்லாத வேற எந்த முறைக்கும் நம்ம போக முடியாது. ஆரம்பத்துல வந்து பராசர முறை கத்துக்கிட்டு தான் நம்ம போய் ஆகணும் வேற முறைக்கு. பராசர முறையில ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா, இந்த நாடி முறையில என்ன விஷயத்த சொல்லுது? நாடி வந்து லக்கண தேவல கிரகத்துக்கு தான் முக்கியத்துவம். இது ரெண்டையும் பார்த்தா ஒரே பாயிண்ட் சொல்லுதுங்கிறதுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னேன். ஆனா ஏன் சார் தசாபுத்தி சொல்லலைங்க இந்த ஜாத்துக்கு அப்படின்னு கேட்டா, ஐயா வந்து தசாபுத்தி வச்சுப்போரு. ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு சனி தசை கும்பத்துல 29 பாகையில இருக்குது. 29 பாகைனா யாரோட சாரம்? குரு பகவானுடைய சாரம். குரு அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி இல்லாத ஒரு விபத்து உண்டா? குரு தசை நடக்குது. அப்ப சனி பகவானுடைய தசை, சனி தசையில சனி புத்தி நடக்குது அவருக்கு. அப்ப குரு பகவானுடைய அப்ப திசா பாருங்க, சாரநாதன் குரு பகவான் லக்கணத்துக்கு 12ல உச்சமா வாங்கியிருந்தாலும் அந்த சாரத்துக்கு இடம் கொடுத்து அந்த வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது நோயை கொடுக்குறாரு. விபத்தோட நோய். 8ஆம் அதிபதி விபத்தோட நோயை கொடுத்து 12ஆம் இடங்கிறது மருத்துவமனையில் அதிக நாள் தங்கி சிகிச்சை பார்த்தல். குருன்னா 16 நாள் சிகிச்சை பார்த்து வந்தார். புரியுங்களா? இப்ப எந்த முறையில பார்த்தாலும் பாயிண்ட் ஒண்ணுதான். இந்த முறையில தெரியலன்னா இன்னொரு முறையில என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் நாடி பயிற்சி தான் பராசர முறையில மிக தெளிவுலாம் நிறைய கிடைச்சது. நாடியும் ஜோதிடம்னு வந்துட்டா நாடியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாடியும் கத்துக்கங்க. கையில ஒரு பிரச்சனை ஒண்ணு வச்சுக்கோங்க. அப்ப ஜோதிடத்துல நம்ம சூப்பரா வளம் வரலாம். போதும், தெரியாத எவ்வளவு நாள் தெரிஞ்ச வரைக்கும் சூப்பரா பலன் சொல்ல 4 மக்களுக்கு நம்ம வழிகாட்டியா நல்ல வழிகாட்டியா திகழலாம் என்பதை சொல்லி இந்த பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த மாநாட்டில் சந்திக்கலாம். அற்புதம், அற்புதம். மிக அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் நோட் பண்ணிருப்பீங்க. இந்த நாடி முறை அப்படிங்கிறது லக்கணம் இல்லை, மற்ற 9 கிரகமும் அப்படியே இருக்கும். நவாம்சம் இல்லை, திசாபுத்தி இல்லை, அஷ்டவர்க்கம் இல்லை, சோடச வர்க்கம் கிடையாது. வெறும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகமும் பாவ காரகத்துவம் கிரக காரகத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நல்ல முறையில் சிறப்பான பலன் சொல்லலாம். இதை முதலில் கண்டுபிடிச்சவர் பெங்களூரை சேர்ந்த ஆர்ஜி ராவ். அவர் தான் இதை வெளியிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த மணியன் இதில் பிரபலமானார். ஈரோடு ராமநாதபுரம். ஆமாங்க, ஈரோட்டில் இருக்கிற ராமநாதபுரம். கோவையில் ஒரு ராமநாதபுரம் இருக்குது, தெற்க ஒரு ராமநாதபுரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா தாராபுரம் துரைசாமி மிக பிரபலமானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்க பிருகு பிரபாகரன். அவர் பேரே பிருகுன்னு வச்சுக்கிட்டார். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவர் நேட்டிவ் வந்து பழனி பிரபாகரனா தான் இருந்தார் 5 வருஷத்துக்கு முன்னால. இந்த பிருகு நந்தி நாடியை தேர்ச்சி பெற்றதுனால அவர் முன்னால பழனியை எடுத்துட்டு பிருகு பிரபாகரன் அப்படின்னு வச்சுக்கிட்டார் இந்த 15 வருஷமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா காலம் சென்ற சித்த யோகி சிவதாசன் ரவி அவர்கள் இந்த நாடி முறையை மிக எளிய முறையில் ஜனங்களுக்கு கொண்டு சென்றார். இதுதான் நாடி முறையில் இருக்கக்கூடிய அமைப்பு. இது மாதிரி பிரபலமானவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. ஆக நாடி முறையை நம்ம கற்று வச்சுக்கிறது நல்லது. அதில் கிரகத்துவம் பாவத்துவம் அந்த காரகத்துவத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமா மிக சிறப்பாக பலன் தரலாம். ஆக இந்த நாடி முறையை சிறப்பான முறையில் பேசிய அமிர்தம் ஐயாவுக்கு மிகுந்த நல்ல வாழ்த்துக்களோடு கூடிய பாராட்டுக்கள். நன்றி. ஆரம்ப காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த நாடி முறை இருந்தது. இதை வந்து ஆர்ஜி ராவ் இங்கிருந்து தான் எடுத்துட்டு போனாரு. அப்புறம் மறுபடியும் திரும்ப நம்ம தாராபுரத்து மூலியமா வெளிப்படுத்துச்சு. இதெல்லாம் வந்து தாராபுரம் என்ன சொல்றது, நான் செஞ்ச பாக்கியமே என்னன்னு தெரியலங்க. இன்னைக்கு என்னுடைய நாடி அனுபவம் 13 வருடம். நாடி அனுபவம் மட்டும்தான், ஜோதிட அனுபவம் இல்லை. நாடி அனுபவம் மட்டும் 13 வருடம். நான் எல்லாம் வெற்றி கண்டது தான் நிறைய. ஆனா சிறப்பா வருது. மிகவும் சிறப்பாக நாடி ஜோதிடத்தில் நல்ல பலன்கள் எப்படி எடுப்பது, எப்படி நாடியை கணித்து பார்ப்பது என்பதை மிகவும் சிறப்பாக
ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக